மாலாவி வீசா எப்படி எடுக்கிறது? உசிபா ஃபிஷ் நல்லா இருக்கலாம். எவ்வளவு ட்ரை நான் பார்த்ததில்லப்பா, அநியாயத்துக்கு ட்ரையாக இருக்குது. இதில் மட்டும் இருக்கு பாருங்க, இந்த லாக்கில் மட்டும். இதுதான் அந்த நேஷனல் பார்க்குங்க. நல்லா சவுத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பீச் தான் இந்த கேப் மெக்லாரன். பாருங்க கலர் கலர் மீன்கள், இந்த க்ரீன் கலர் இதெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ do hippos here in the Malawi lake? Yes, hippos. To see, we have a secret fish here. Secret fish here? You got arrested. Yeah. I don't know. I'm a tourist. என்னது டீ போடுற மாதிரியா? அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸி. கால் பண்ணு, இடத்த சொல்லு, இப்படி இப்படிதான் வேணும்னு சொல்லு. நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துப்பாங்க. ஆளுக்கானோ? ஹே, எங்க போற? டீ போட போற? போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. அடுத்த நாள் காலை மணி 11. ஸோ சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு பரப்பிட்டாச்சுங்க. நம்ம டென்ட்டில் இருந்து அப்படியே கிளம்புவோமா வெளியில்? சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இங்கே எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்காங்க ஜாலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பிரதர். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஒரு நாட்டோட பரப்பளவில் 25% ஒரு ஏரி மட்டுமே இருந்தால் ஒரு நாட்டோட பெயர் அந்த நாட்டில் இருக்க ஒரு ஏரி பேர்லேயே அமைஞ்கிறது எவ்வளோ ஒரு வியப்பான விஷயங்க. அப்படிப்பட்ட நாடான ரிபப்ளிக் ஆஃப் மாலாவியில் உள்ள மாலாவி ஏரி, லேக் மாலாவியில் தாங்க இருக்கோம். இதுதாங்க லேக் மாலாவி. உலகிலேயே 9வது மிகப்பெரிய ஏரிங்க. இந்த ஆஃப்ரிக்காவில் 3வது மிகப்பெரிய ஏரி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஃப்ரிக்காவில் லார்ஜஸ்ட் லேக் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குங்க. நான் வந்து சால்ட் வாட்டர் லேக் பற்றி பேசலை, அதை நம்ம தனியாக பேசிக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் உலகிலேயே மிகப்பெரிய ஏரி வந்து லேக் பைக்கல் கொள்ளளவில். ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏரி வந்து லேக் விக்டோரியாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் கென்யா, உகாண்டா, டன்சேனியா, இந்த 3 நாடுகள் வந்து அதை வந்து பங்கு போட்டிருக்கு அந்த லேக்கை. அதே மாதிரி தான் என்ன தான் வந்து இந்த நாட்டோட பேர்லேயே இந்த லேக் அமைஞ்சிருந்தா கூட இந்த ஏரி வந்து 3 நாடுகள் பங்கு போடுதுங்க. முக்கியமாக மாலாவி, அதுவும் இல்லாமல் அதாவது வெஸ்ட்டில் வந்து மாலாவி, நார்த் ஈஸ்டில் வந்து டன்சேனியா, சவுத் ஈஸ்டில் வந்து மொசம்பிக். இப்போ நம்ம வந்தோமே அந்த நாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேப்பில் கரெக்டாக வந்து இந்த லேக்கோட பாதியில் மிடில் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 560 கிலோமீட்ரு, அவ்வளோ பெரிய லேக்கு. வித்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்ரு. அதில் கரெக்டாக சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 நாடுகளும் பங்கு போடுதுங்க. அதில் கரெக்டாக மிட் பாயிண்டில் இந்த லேக்கோட பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தில் வந்து டாட்டர் லைன் இருக்கும் இதோட டன்சேனியாவோட. அது என்னென்னா இந்த லேக் வந்து டிஸ்பியூட்டில் இருக்குங்க. எப்படி வந்து உலகத்தில் வந்து இந்த லேண்ட் டிஸ்பியூட் இருக்க இடத்துல நம்ம இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, 2 நாளும் அது எங்களோட இடம்னு சொல்லும். எப்படி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு டாட்டர் லைன்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த லேக்கில் கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து மேலே நார்தன் இதில் ஒரு டாட்டர் லைன் இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா லேக் மாலாவி வந்து அந்த நார்தன் பார்ட் ஃபுல்லாக அந்த லேக் எங்களுது அப்படிங்கிறாங்க. ஆனால் டன்சேனியா வந்து அந்த லேக் வந்து அந்த சென்டர் பாதி பார்ட் வந்து ஈஸ்ட் சைடு வந்து எங்களுது அப்படிங்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இந்த நிலத்தகராறு மாதிரி இந்த ஏரி தகராறு. அதனால தான் டாட்டர் லைன். கீழே பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து கீழே வந்து அதே பதில் உங்களுக்கு வந்து சாலிட் லைன் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து மொசம்பிக்கும் இவங்களும் ஷேர் பண்ணுறாங்க, மாலாவியும். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எந்த வேறுபாடு பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால வந்து சாலிட் லைனில் இருக்கும். ஸோ வந்து ஒரு 3 நாடுகள் வந்து பங்கு போகிற அற்புதமான ஆஃப்ரிக்காஸ் 3rd லார்ஜஸ்ட் லேக்குங்க. உலகில் வந்து 9th லார்ஜஸ்ட் லேக்கு. இப்போ நம்ம வந்து மங்கி பேயில் இருக்கோம். மங்கி பே அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனில் இருக்கோம். இங்கேருந்து கேப் மெக்லாரன் சொல்லிட்டு இன்னொரு குட்டி டவுனுக்கு போகிறோம். அதுவும் வந்து இந்த லேக் மாலாவியில் தான் அமைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட லாட்ஜுங்க. இங்கே இருந்தால் டென்ட்டு போட்டு தங்கணும்னு இது பார்த்துருப்பீங்க. முஃபாசா எக்கோ லாட்ஜ். இந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான லாட்ஜு. ஆனால் பரவாயில்ல, பேக் பேக்கர்ஸுக்காக அந்த டென்ட்டு விட்டுருக்காங்க. அதனால் நம்மளால் பட்ஜெட்டில் தங்க முடியுது.
இங்கே ஒரு நேஷ்னல் பார்க்கே அமைஞ்சிருக்குங்க, லேக் மாலாவி நேஷ்னல் பார்க். நேஷ்னல் பார்க்னோன்னா ஏதோ பயங்கரமான மிருகங்கள், சிங்கம், சிறுத்தை அதெல்லாம் வரும்னு நினச்சிடாதீங்க. இது எதனால் நேஷ்னல் பார்க் அறிவிச்சிருக்காங்கன்னா, இங்கே வந்து இந்த ஏரியில் வந்து ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் இருக்குங்க, ஃபிஷ் ஸ்பீஷஸ். உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது. முக்கியமாக வந்து ஒரு அந்த 1000க்கு மேற்பட்டதில் ஒரு 700க்கும் மேற்பட்ட மீன்கள் வந்து இங்கே தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது இந்த எண்டிமிக் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பர்டிகுலர் இடத்துக்கே உரிய வகைகள். ஸோ அதனால தான் வந்து இதை நேஷ்னல் பார்க்காகவே அறிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ இதை வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1984. ஸோ அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற இந்த லேக் மாலாவி நேஷ்னல் பார்க், இங்கே உள்ள சின்ன சின்ன இடங்கள், இது எல்லாத்தையும் சூப்பராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரப்போகிறோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 13 இருக்கோங்க. அட்டகாசமான ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா ட்ரிப்பில் 3 நாடுகள் முடிச்சுட்டு, கென்யா, டன்சானியா மற்றும் மொசம்பிக்கை முடிச்சுட்டு நம்மளோட 4வது நாடான ரிபப்ளிக் ஆஃப் மாலாவி வந்தாச்சு. முதல் எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மொசம்பிக்கூலேருந்து பார்டர் கிராஸ் பண்ணி திக்குன்னு இருந்தது. ஆனால் மாலாவியில் எந்த பிரச்சனையும் பண்ணல. நம்மக்கிட்ட இவிசா இருந்தங்காட்டி, ஆமாம் இவிசான்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. நான் அந்த இவிசாவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, ஃபீஸு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன், சொல்கிறேன் இப்போது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக 2 அந்த லோக்கல் ஷாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மினி வேனு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ட்ரக்கு, இதிலெல்லாம் மாற்றி இந்த ஊரில் எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தாங்க, எதில் வேணாலும் வரலாம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் மாறி ஃபைனலாக வந்து அட்டகாசமான முஃபாசா லாக்கோலாஜ் வந்தோம். நம்ம டென்ட் போடலான்னு வந்தோம், இவங்களே டென்ட் வச்சுருக்காங்க. $5 ஓகே பண்ணாங்க, சூப்பராக தங்கியாச்சு. போகலாமா வாங்க. சன்செட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லைங்க, அந்த கேப் மெக்லாரன், அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சூரிய சூப்பராக பார்த்துட்டு அப்புறம் வரும். மாலாவி வீசா எப்படி எடுக்கிறது, நான் உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட் போட்டுறேங்க, அந்த வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை. டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். 3 டாக்குமெண்ட்டு தான். ஒன்று பாஸ்போர்ட்டு, நம்மளோட பாஸ்போர்ட் பேஜை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, இமேஜ் ஃபைலாவோ பிடிஎஃப் ஃபைலாவோ. 2வது நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு 35 யூஷுவல் ரெகுலர் சைஸ் இருக்குல்ல, 35x40 cm ஒயிட் பேக்ரவுண்டில் 80% ஃபேஸ் கவரேஜ். யூஷுவலாக வீசாக்குன்னா அதை கொடுப்பாங்க. அதையும் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க, இமேஜ் ஃபைலாக. 3வது வந்து என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் ஹோட்டல் ஃப்ளைட்டில் எதுவும் கேட்கலங்க, டிக்கெட்ஸில் வெறும் ஹோட்டல் வவுச்சர் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, ஹோட்டல் வவுச்சர் வந்து நம்ம வழக்கமாக வந்து இந்த booking.com அகௌடாலெல்லாம் புக் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து அட்டாச் பண்ண ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் தங்குறது, உங்களை யாராவது தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ தங்க வச்சாலும் சரி, யாராவது இன்வைட் பண்ணி ஹோஸ்ட்டாக இது பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஹோட்டலில் தங்கினாலும் சரி, அவங்ககிட்ட இருந்து அஃபிஷியல் இன்விடேஷன் லெட்டர், கவர் லெட்டர் மாதிரி கேட்குறாங்க. அதாவது இந்த ஹோட்டலில் இருந்து நமக்கு ஒரு அவங்களோட லெட்டர் பேடில் வந்து இது பண்ணி கொடுக்கணும், நமக்கு இவர் இங்கே தான் தங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம சும்மா ஏதோ ஒரு booking.comலையோ இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டில் எடுத்து கொடுத்தோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு 2-3 இது காண்டாக்ட் பண்ணேன். அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 4 to 5 days நீங்கள் தங்குற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இன்விடேஷன் லெட்டர், ஹோஸ்ட் இன்விடேஷன் லெட்டர்னு வைங்களேன், ஆர் ஹோட்டல் இன்விடேஷன் லெட்டர். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு ஹோட்டலுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆன்லைனில் இருக்கிறது. பட் அதனால் வந்து $20 $30 per நைட்டு, 5 நைட்டுக்கு புக் பண்ணி நான் ரீஃபண்டபிள், பணத்தையும் கட்டிடணும். நமக்கு வர லேண்ட் பார்டர் கிராசிங்கிறதுனால நமக்கு டேட் கரெக்டாக தெரியாது, எந்த டேட்டில் உள்ளே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு booking.comலேயே புக்கிங்கை போட்டு அது கூடவே நான் ஒரு கவர் லெட்டர் அட்டாச் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து லேண்ட் பார்டர் வழியாக வந்து க்ராஸ் பண்ணுறேங்க என்னோடய ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரிப்பில். எனக்கு வந்து அமெரிக்கன் வீசா இருக்குது, நான் இத்தனை கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டேட் கரெக்டாக தெரியாததுனால நான் ஒரு டென்டேட்டிவ் டேட் போட்டு இந்த booking.com வவுச்சரை வந்து அட்டாச் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் கரெக்டாக உள்ளே வந்துட்டு போயிடுவேன், இந்த பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபைட் கவர் லெட்டருக்கு பதிலாக நானே ஒரு கவர் லெட்டர் பண்ணி சைன் பண்ணி அது என்னோடய அமெரிக்கன் வீசாவை அட்டாச் பண்ணி என்னோட அந்த கென்யாவுக்கு வந்தோம் இல்லைங்க ரவுண்ட் ட்ரிப்பு இண்டிகோ ஃப்ளைட்டு, அதை அட்டாச் பண்ணி அவ்வளோதான். இதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த booking.com வவுச்சர் சும்மா ஒரு 2 நைட்டுக்கு மட்டும் டென்டேட்டிவாக போட்டிருந்தேன். அதை அட்டாச் பண்ணி இது எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக போட்டு, பிடிஎஃப் மெர்ஜ் இருக்கு இல்லைங்க, அதில் போட்டு ஒரே பிடிஎஃப் ஆக்கி அந்த ஹோஸ்ட் இன்விடேஷன் லெட்டர் அட்டாச்மெண்ட்டில் இதை அட்டாச் பண்ணிட்டேன். 3 டாக்குமெண்ட், பாஸ்போர்ட், ஃபோட்டோ மற்றும் இந்த டாக்குமெண்ட் 3 அட்டாச் பண்ணேன். $50 அமெரிக்கன், கிட்டத்தட்ட ஒரு $4300 $4400 வரும். நம்மளோட வீசா மாஸ்டர் கார்டு எல்லாமே எடுத்துக்குது. பே பண்ணி முடித்தேன். கரெக்டாக வந்து 5 to 6 ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு வந்து வீசா வந்துடுங்க.
ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துருங்க மறக்காமல். இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் ஃபோனில் எடுத்து வந்தால் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. பெட்டர் நம்ம பிரிண்ட் அவுட் வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதாங்க மாலாவி இவிஸா நம்ம எடுத்த கதை. ஃபஸ்ட் நம்ம அப்படியே டவுன் போயிட்டு டவுன்லேருந்து அந்த போடா இருக்கும் மோட்டார் சைக்கிள் டாக்ஸி, அதை எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். வந்தாச்சுங்க, மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு போட் இருக்குதுங்க. வழக்கமாக வந்து கடலில் தானே வந்து நம்ம இந்த மாதிரி துறைமுகம்லாம் பார்ப்போம். இங்கே வந்து லேக்லேயே ஒரு துறைமுகம் இருக்குது. அவ்வளோ பெரிய லேக், இதுவே ஒரு குட்டி கடல் மாதிரி தானே. அங்கே நிற்கிது பாருங்கள் கப்பல். உள்ளே விடுவாங்களான்னு தெரில போட்டில். இங்கேருந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 8 மணிக்கு ஒரு ஃபெர்ரி மாதிரி இருக்குங்க. இந்த லேக்கில் சுற்றி உள்ள லேக் இந்த ஏரி ஓரத்தில் அமைந்துள்ள குட்டி குட்டி கிராமங்கள், டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் பயணிக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ஃபெரி சர்வீஸாக பயன்படுது. சுற்றி உள்ள லேக் சுற்றி உள்ள டவுன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து இது போய் வந்து ஒவ்வொரு நாள் அப்படி நின்று போயிட்டு திரும்பவும் வந்து உங்களுக்கு அடுத்த புதன்கிழமை வந்துடும். 2 நாள் ரெஸ்ட்டு, மறுபடியும் அடுத்த அதே வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் இங்கேருந்து ஃபெர்ரி. ஸோ இந்த இதில் வந்து பட்ஜெட்டில் வந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த லேக் மாலாவிலே ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஃபெரியில் நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குங்க. இது ஏரிக்குள்ளேயே, அதாவது ஏரிக்குள்ளே தீவு. நம்ம ஆல்ரெடி லேக் பைக்கலில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? அதில் போய் கூட நம்ம தங்கணுமே. அதே மாதிரி இந்த மாலாவி ஏரிக்குள்ளேயும் வந்து குட்டி குட்டி தீவுகள் நிறையா இருக்குதுங்க. ஒரு 5-6 தீவுகள் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம போகலாம். அங்கேயும் தங்குற இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹை அண்ட் இது வந்து சாதாரண மக்களுக்கானது வந்து இந்த ஃபெரி போக்குவரத்து. இதே மாதிரி ப்ரைவேட் நீங்கள் போட் எடுத்துகிட்டு நீங்களாக வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே லேக்கில் சுற்றுறது, அங்கே உள்ள கிராமங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த தீவுகளுக்கெல்லாம் போய் தங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு வைங்களேன், லக்ஸுரி அண்ட் டூரிஸ்ட்டுக்காக. ஸோ எல்லா வகையிலையும் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்தது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, இன்றைக்கி திங்கக்கிழமை. ஸோ அதனால் கிளம்பிடுச்சு ஃபெரி. இன்னும் 4 நாள் வெயிட் பண்ணால் தான் அந்த ஃபெரியில் போக முடியும். பட் பரவாயில்ல, நமக்கு இது லோக்கல் போட் எடுத்து நம்ம இப்போ போகிறோம்ல கேப் மெக்லாரன், அங்கேருந்து பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது, அதுக்கு இது நம்ம செக் பண்ணலாம். அங்கே போகிற வழியிலே இங்கே பாருங்கள் டூரிஸ்ட்டுக்காக எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ. எல்லாமே வந்து இங்கே கைவினை பொருட்களுங்க. இங்கே நிறையா டூரிஸ்ட் முக்கியமாக இந்த ஏரியாவுக்கு வர்றதுனால மாலாவி வர்றவங்க கம்மி தாங்க கம்பேரிட்டிவ்லி மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது, பக்கத்து நாடுகள் போது. ஆனாலும் வர்றவங்க இங்கே கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வர்றதே லேக் மாலாவியை பார்க்க தானே. யானை அது இதுன்னு வச்சுருக்காங்க, குட்டி குட்டி இது. பட் முக்கியமாக இந்த ஏரியோட ஸ்பெஷலே இதோட மீன்கள் தான். அதில் முக்கியமாக ஒரே ஒரு மீன் சிக்லிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 350 வெரைட்டி இருக்குது சிக்லிட்டில். சும்மா கலராக இருக்கும், குட்டி மீன் இந்த சைஸு. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் இந்த நாட்டுக்கே இந்த லேக் மாலாவி. முக்கியமாக இதை சுற்றி உள்ள கிராமங்கள் மக்களுக்கு இதுதான் வந்து வாழ்க்கையே. ஃபிஷ்ஷிங் தான் எங்களோட மெயின் இதுவே இன்கம் சோர்ஸ். ப்ளஸ் நம்ம மாதிரி வர்ற டூரிஸ்ட் இதை ஒட்டுன சுற்றுலா விஷயங்கள். இது இங்கே தான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படி நடந்து போய் சாப்பிட்டு போனோம், ஞாபகம் இருக்கா? ஹாலிடே மண்டே. Yes. யூ ஆல் கோ டு ஸ்கூல்? Yeah. ஓகே, எல்லோரும் இங்கிலீஷ் தெரியுது பாருங்கள், பேசிக் இது. தென் ஒய் யூ ஹியர் நாட் கோயிங் டு ஸ்கூல்? Yes. எல்லாத்துக்குமே எஸ் சொல்கிறாங்க. Tapi dah bagi amal. யூ ஸ்டடி grade 2, grade 3? Eh. ஆ Yes. ஓகே, see you, bye bye. ஸோ என்ன குமார், திடீர்னு பசங்களை இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஒரு போர்ச்சுகீஸ் காலனிலேருந்து ஒரு பிரிட்டிஷ் காலனிக்கு வந்திருக்கோங்க. காலனியாக இருந்தது, ஐ மீன். ஸோ இந்த நாடு கென்யா டன்சானியா மாதிரி இது வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 1891 1964 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 75 இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1964 தான் வந்து சுதந்திரம் வாங்கியிருக்காங்க பிரிட்டிஷ்டருந்து. ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம வந்து இந்த நாட்டோட கேபிட்டல் லிலாங்வி போயிட்டு பேசிக்கலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 1964 1963 தான் கென்யா டன்சானியா மாலாவி எல்லாத்துக்குமே வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷு. ஸோ இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, லோக்கல் லாங்குவேஜ். நான் பேச சொல்கிறேன், வாயிலே வர மாட்டேங்குது, நான் பார்த்து சொல்கிறேன். பட் இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும்னு வைங்களேன். இது இங்கிலீஷ் வந்து முக்கியமான அஃபிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். பட் குழந்தைகள்லாம் வீட்டுக்குள்ளே பேசும்போது அவங்க சொந்த மொழி பேசிப்பாங்க.
பட் ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது இங்கிலீஷ் படிப்பாங்க. இந்த குழந்தைங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. பட் பெரியவங்க எல்லாருக்கும் பேசிக் இங்கிலீஷ் தெரியுது. பாருங்க மீன் வந்துட்டுருக்காங்க. அந்த பாருங்க லேடி பார்த்தீங்களா, இப்படி நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஜென்ரலாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, சமாளிக்கலாம். ஸோ மெயின் டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ வெயில் பொழக்குது. என்ன டெம்பரேச்சர்னு பார்த்தா 27 டிகிரி தாங்க. 27 இப்படி பொழக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 40 பார்த்துட்டு வந்திருக்கோம் சென்ட்ரல் ஏஷியாவில், 45 வரைக்கும். இந்த டவுன் மெயினாக இங்கே பேங்க் இருக்க மாட்டிருக்கு, பேங்க்கு, ஏடிஎம்மு, சூப்பர் மார்க்கெட்டு. மீன் தேசத்தில் வந்து மீனை பார்க்கலன்னா எப்படி? இங்கே பாருங்கள், இதை பார்த்தா நம்ம அந்த ஐர மீன் மாதிரி இருக்குல்ல, குஞ்சு மீன் கருவாடு மாதிரியே இருக்குது, ஐர மீன் மாதிரியே இருக்குது. நம்ம மதுரையெல்லாம் விற்பாங்கள்ல ஐர மீன் குழம்பு. ஃபிஷ், நேம் ஆஃப் த ஃபிஷ் சிக்லெட். உசிபா ஃபிஷ். உசிபா, ஓகே. உசிபா ஃபிஷ்ங்க. இது இங்கே லோக்கலில் அதான் நேம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உசிபா ஃபிஷ். நல்லா இருக்கா? இது வந்து ஐர மீன் மாதிரி இருக்கா, நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க, பிடிச்சி இது மாதிரி கருவாடு மாதிரி பண்ணிடுறாங்களாட்டிருக்கு. இவங்களுக்கு ஒரு முக்கியமான உணவுங்க இது. வரிசையாக இந்த ரோடு ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த நாடு ஃபுல்லாக நீங்கள் இதை பார்க்கலாம். லேக்கை ஒட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். பெரிய மீன்களும் கிடைக்கும் இங்கே, பட் இந்த மாதிரி குட்டி மீன்களும் கிடைக்கும்னு வைங்களேன். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி கருவாடு ஆக்கிடுறாங்க, ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷும் வாங்கிக்கலாம். சிபா ஒரு ரெஸ்டாரண்ட்டு. கேப் மெக்லாரன். மங்கோச்சி. நம்ம வந்தோம்ல மங்கோச்சி, அங்கே போகுதுங்க இது. இந்த மாதிரி கார் மட்டும் இல்லை, காரு, லாரி, ட்ரக்கு, பைக்கு போகாது 60 கிலோமீட்ரு. மற்றபடி மற்றதெல்லாம் எதில் வேணாலும் போகலாம், எல்லாத்தையும் ஏற்றிக்கிறாங்க, காசுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹலோ, ஹாய். பசங்களாம் எனக்கு ஸ்கூலுக்கே போகிறது இல்லையா? திங்கக்கிழமை காலையில் 11:30 ஆச்சு, எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எதுவும் லீவ் இல்லையே. இங்கே பாருங்கள், இல்லை ஆடுகள் போயிட்டுருக்கு. இந்த கிராமங்களில் நிறைய ஆடுகள் வளர்க்குறாங்க. மீன் என்ன தான் முக்கிய உணவு தொழிலாக இருந்தால் கூட ஆடுகளும் நிறையா சாப்பிட்றாங்க. மாடு கூட கம்மி தான். சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு இருக்குது. இந்த பக்கம் ஒரு சர்ச் உள்ளே போகுது, வெஜிடபிள் மார்க்கெட்டு, ஹமாஸ். போடா எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல, நானும் பார்த்துட்டே இருக்கேன். பிடிப்போம். மக்கள்கிட்ட கேட்டேன், அங்கே இருப்பாங்களாம்மா பைக் டாக்ஸிஸ். போடா இன்னும் இங்கேயே இருக்க வேண்டியது இந்த மெயின் ரோட்டில். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இடம் இருக்கா என்ன? சரி விடுங்க, வாங்க. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் காய்கறி மார்க்கெட், குட்டி மார்க்கெட்டு. இங்கே நிறைய வந்து இது சாப்பிட்றாங்க. இப்போ நேற்று கூட நம்ம சாப்பிட்டோம்ல, இதுதான் சாப்பிட்டோம் நேற்று. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டோம். அப்புறம் வந்து இது சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அதுலேயும் 2-3 வகை இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் ரோஸாக இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு. இது ஒரு வகை. இதுதான் நேற்று சாப்பிட்டேன், இனிப்பாக தான் இருந்தது. ஸோ இது முக்கியமான உணவுங்க. இது எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றாங்கன்னா அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ நம்ம பார்த்த அந்த உபாசா மீன் பாருங்க, எல்லாம் காய வச்சுருக்காங்க கருவாடு மாதிரி. அங்கே இருக்காங்க பாருங்கள் 2-3 இது. 6000 ரூபா. நான் இந்த தங்குற இதில் கேட்டேன் எவ்வளோ கொடுக்கலான்னு. 6000 ரூபா கேட்பாங்க அப்படின்னு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்க, போகலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 5000 கேட்டார், அப்புறம் 10000 கேட்டார். நான் 5000 அப்படியே மேலே போனேன், அவர் அப்படியே இறங்கி வந்தார். ஃபைனலாக வந்து 7000 முடிச்சிருக்கோம். 7000 மலாவி ஷில்லிங். நம்ம வாங்கின கணக்கு பிரகாரம் ஒரு 200 ரூபா வருங்க, 18 கிலோமீட்டருக்கு. ஓகே தான், போகலாம் வாங்க. 250 ரூபா பக்கம் வரும். ஹலோ, தேங்க்யூ. How are you? I am fine. How are you? Thank you. கொஞ்சம் அப்படியே கிராமங்களை தாண்டினா பாரு, நல்லா காடாக தான் இருக்குது, வரக்காடு. கல்மலைகள். வந்துடுங்க, இதுதான் அந்த மெயின் ரோடு வந்து ஜாயின் ஆகுது பாருங்க. இங்கேயும் என்ன கல் ரோடாக தான் இருக்குது. இந்த ரோடு இருக்குன்னு பார்த்தேன். சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகணும்.
போகிற வழியில் ஒரு ஸ்டாப் இருக்குது, பாப்பா நிறுத்த சொல்லி நிறுத்துறேன். நான் நிறுத்தினா அதை சும்மா லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் எவ்வளவு ட்ரெயினை பார்த்ததில்லப்பா, அநியாயத்துக்கு ட்ரெயினாக இருக்குது. ரொம்ப நாள் சில மாதங்களாகவே மழையில் ஏற்றுக்குது, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அங்கே தீ பற்ற வச்சுருப்பாங்க, லட்டக்கெல்லாம் கறி போயிருக்குது. லோக்கல்ஸ் தான் வராங்க. இப்போ தான்ப்பா நிறைய மாடுகளை பார்க்குறேங்க. நேற்று வர வழியில் ஃபுல்லாக ஆடுகளாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்கள் கிராமம் இங்கே பாருங்க, நம்ம ஊரில் இப்படி தண்ணி இப்போ இந்த பைப்பு இருக்கும் இல்லைங்க, அடிக்கிற பைப்பு. ஸோ கிராமத்துக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்க மாட்டேருக்குங்க நல்ல தண்ணி. வந்து பிடிச்சிப்பாங்களாட்டிருக்குது. தண்ணி பாடு இங்கே பெரும்பாடாக இருக்குங்க ஆஃப்ரிக்காவில், முக்கியமாக இந்த மாதிரி ட்ரை ஏரியாஸ்லாம். பக்கத்துலேயே லேக் மாலாவி இருக்குது. ஸோ அந்த கரையோடு இருக்கிறவங்க அதுலேயே இவங்க வந்து இப்போ நல்ல ரோடு வந்துருச்சுப்பா. இது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, 2500 ஷில்லிங் போட்டிருக்கு. லேக் மாலாவி நேஷனல் பார்க் உடைய அன்புடன் வரவேற்கிறது. லேக் மாலாவி நேஷனல் பார்க். ஸோ இதுதான் அந்த நேஷனல் பார்க்குங்க. மிருகங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க, இருக்குது அங்கே ஒரு 2 இருக்கும், பட் பெருசாக வழக்கமான நேஷனல் பார்க் வருங்க. இதுக்கு பேர் கொடுத்துருக்கிறது மீன் பாதுகாப்பு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படியே மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி தான் தெரியுது. இப்போ பாருங்களேன், இல்லை ஒரு காட்டு ரூட்டு. நம்ம ஊர் இந்த சத்தியமங்கலம் தாவாடி போகிற ரூட்டில் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் இந்த அளவு காஞ்சி போயிருக்காதுங்க, அநியாயத்தை காஞ்சிருக்குங்க. மரத்துலலாம் பாருங்கள், ஒரு இலை இல்லை, எல்லாம் விழுந்துருச்சு ஆல்மோஸ்ட். அந்த சைட்லாம் ஒரு சில மரங்களில் மட்டும்தான் இருக்குது. நண்பர்கிட்ட சொல்லிவிட்டேன், வந்துருச்சு எம்பாலா இப்போ நீ ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2 minutes 5 minutes brother, I just go and come. No problem. ஓகே, இது பாருங்க, Let's go to. நேஷ்னல் மானுமெண்டல் சைட் எம்பாலா பினி, ராக் ஆஃப் த ட்ரைபல் ஃபேஸ் கேர்ஸ். ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்மலை இருக்குது. அதில் வந்து இங்கே இருக்க இந்த பழங்குடிகள் இருக்காங்கள்ல, அவங்களோட இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன மானுமெண்ட்டு. போய் பார்த்துடலாம் வாங்க. ஹலோ பிரதர், யுவர் நேம்? My name is Ayami. Ayami. My name is Kumar. Thank you brother for stopping. Yeah, thank you. இப்போ பாருங்களேன், இதுதான் அந்த ராக்கு. இது என்ன புதுசாக இருக்குன்னு குமார்னு கேட்குறீங்களா? இங்கே வாழ்ந்த பழங்குடிகள் மக்களோட ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க வாழ்க்கையை எப்படி பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் இது எனக்கு இருக்குது. நிறைய வந்து கல்வெட்டுக்கள் மாதிரி ஜஸ்ட்டு வெட்டி விட்ருக்காங்க ராக்கில். இது யார் பண்ணால் என்னங்கிறது ஒரு தெளிவான விளக்கம் இல்லைங்க. ஆனால் இதை வந்து ஒரு மானுமெண்ட் ஆக்கிட்டாங்க. வழக்கமாக முழு நம்ம வந்து பாறையாக தானே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏதோ பார்த்தா ஒரு பைனாப்பிள் டைப்பில் இல்லை, கிராஸாகவும் டயகனலாகவும் எல்லா சைஸ்லேயும் வந்து வெட்டியிருக்காங்க. இது யார் பண்ணது? இது யாரும் சொல்லுது? நல்லா இருக்கா இந்த வியூ? கரெக்டாக இதில் மட்டும் இருக்குது பாருங்க, இந்த லாக்கில் மட்டும் இப்படி ஒன்று இருக்குன்னு இருக்குது. ஆனால் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, எதனால் வந்து இப்படி வெட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் அதில் ட்ரைபல் ஃபேஸ் கேர்னு போட்டிருந்தது. இந்த போர்ட்லேயும் பாருங்க, அங்கே எங்கே கிறுக்கி வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் போகுது, ஒன்றும் இல்லை. சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். பிரதர், do you know the reason why there are a lot of cuts in the rock? No, I don't know. But what is the speciality of this place? This place. Yeah. This is Cape Macri. Is you Malawampini. Malawampini means in English? In English.
I don't know. Okay, you don't know who did this rock cuttings? Rock cutting. Is it Mpini? Pini. Mpini. Mpini. Tribal. Malawi language. Malawi language. Oh, Malawi language ல சொல்றாங்க. Is Mpini. Okay, what is the language of Malawi? Chichewa. Chichewa. Yeah. Oh, apart from English, you have Chichewa. Yeah. Two language. Two language. Official language of Malawi. Chichewa and English. And English, yeah. Okay, okay. Yeah. Okay. நான் தேடி பார்த்து இதுக்கான விளக்கம் கிடைக்கல எனக்கு. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிச்சேவா லாங்குவேஜ். இவங்க எல்லாம் புண்டு இன மக்கள் தான். மோஸ்ட்லி எல்லாம் அந்த நார்த் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இருந்து வந்தவங்க தான். நைஜீரியா, கேமரூன் அங்கெல்லாம் இருந்து. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜிம்பாபே, ஜாம்பியா, மாலாவி இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வரலாறு தாங்க. இந்த ஏரியாலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு வந்து ஹிஸ்ட்ரி அண்டு என்ன சொல்கிறது, அந்த ஆக்குபேஷன், நம்ம அந்த இது சொல்கிறது வந்து போர்ச்சுகீஸ் காலனி மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அந்த மொசம்பிக் வந்த நாடு, மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பிரிட்டிஷ் காலனி தான். எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஓகே பிரதர். நமீபியா கொஞ்சம் ஸ்லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வைங்களேன். அது உங்களுக்கு ஜெர்மன் காலனியாக இருந்தது. அதை பற்றி பார்த்துருப்போம் நம்ம. அது வித்தியாசமான ஹிஸ்ட்ரி, நமீபியன் ஹிஸ்ட்ரி. வித்தியாசமான ஒரு பாதை. போயிட்டுருக்கோம். இந்த பக்கம்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது சோளத்துக்கு என்ன இங்கிலீஷில் திஸ் மெய்ஸ் தான், சோளம் தான். முடிஞ்சது, சீசன் முடிஞ்செல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. மறுபடியும் மழை காலத்துக்கு முன்னாடி நடுவாங்க. நவம்பர்லேருந்து மழை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் தான் வந்து அறுவடை இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாற்று இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயம் ஆரம்பிக்கும். பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். இந்த ரெசார்ட் பேர் இந்த லைட்டாக மலையிலே வச்சுருக்காங்க. கேப் மெக்லாரன்ஸ் நெஸ்ட்னா கூடு தானே, ஸ்விம்மிங் கூடு எல்லாம் இருக்க மாட்டேங்குங்க. வந்தாச்சு. லேக் பாருங்கள், தெரியுது பாருங்க. ஐயோ 5 பேர் போகிறாங்க. இதெல்லாம் ஆஃப்ரிக்காவில் சகஜம். நேற்று 13 பேர் வந்து காரில் வந்தோம், பார்த்தீங்களா இல்லையா? உலக அதிசயம் தான் அது. இப்படியும் போகலாங்க. இந்த பக்கம் போனால் விசிட்டர் சென்டர், ஓட்டர் பாயிண்ட் இருக்குது. நம்ம அப்படி நடந்து போய்க்கலாம் பீச் வழியாக. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து கேப் மெக்லாரோட பீச்சுக்கு போகிறோம். ஐயோ சாமி, பயங்கரமான டஸ்ட்டுங்க. இருக்கிறவங்க மேலே அந்த ஸ்டீல் இந்த ஷீட் போட்டுக்கிறாங்க. இல்லாதவங்க இந்த லோக்கல் இங்கே கிடைக்கிற மரங்களோட கூரைகள் இது போட்டுக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் இவ்வளோ அழகாக கிடைக்கிற குச்சிகளை வச்சு போட்டிருக்காங்க பாருங்களேன், ஃபென்ஸ் மாதிரி. ஆனால் பயங்கர ட்ரையாக இருக்குது ஏரியா. ஓ, மொபைல் நெட்வொர்க்கு இருக்கா? இருக்குது. மாலாவி டெலகாம் பாருங்க. கிடைக்கிற மீனில் ஃபுல்லாக எல்லாம் காய வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம பார்த்த அதே மீன் தான். குட்டி கிராமம், நிலக்கரி, இந்த சாப்பாடு, குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. வந்தாச்சுங்க. இங்கே ஒரு குட்டி கிராமம் கேப் மெக்லார் கிராமம் வந்தாச்சு. அந்த பக்கம் அப்படியே லேக் மாலாவி தான். பீச்சுக்கு வந்துட்டோம். ஓ, இங்கெல்லாம் மீனவர்கள்லாம் நல்லா படுத்துருக்காங்க. மீன் வலைகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஹலோ, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபாரினரே பார்க்குறேன். ஓ, இது ஒரு ஹோட்டலுங்க. சிங்களா ஃபோக்கல் பாயிண்ட் பாரு, ரெஸ்டாரண்ட்டு, நிறைய குட்டி குட்டி காட்டேஜ் அது இதுன்னு இருக்குது. கேப் மெக்லார் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த பெயிண்டிங்ஸு. கேப் மெக்லார் ஃபுல்லாக எல்லாம்
இது காய வச்சு சாப்பிடுவாங்களாட்ருக்குங்க. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். தான உணவு இந்த மீன். ஏய் கேமரா முடிக்கிருப்பா பையன். ஏ இப்போ பார்த்தீங்களா மிரட்டினாரு. வெல்கம் டு லாவிடா சன்செட். இங்கே ஒரு குட்டி லாட்ஜ். இங்கே சன்செட் ரொம்ப ஃபேமஸ்ங்க. மெக்லார் இல்லை நான் சொன்னேன்ல, ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புறோம் 5:30 மணிக்கு. அப்புறம் சுவனியர் ஷாப்பு. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து எல்லாம் வாங்குறதுக்காக வச்சுருக்காங்க. Nice one. This is the okay. I'll get on here. There 5 and 2 7. Yeah, thank you. Okay. Thank you, brother. Thanks for the help. Thank you. Bye. ஓகேங்க, கொடுத்தாச்சு 7000. அப்படி இதுலேயே போகலாமான்னு தெரியலையே. Can you walk to the beach? Oh, that side. Okay. ஆனால் சார் ஏதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஏன் வந்தான்னு கேட்பாங்க. காட்டேஜ் அந்த பக்கம் வெளியே போகிறதா? அப்படியே போகலாங்க. வந்தாச்சுங்க. அட்டகாசமான கேப் மெக்லார். கேப்னா என்ன, முனை தானே. இப்போ நம்ம வந்து இந்த அட்டகாசமான மாலாவி ஏரியோட ஆல்மோஸ்ட் ஒரு தென் முனையில் இருக்கோன்னே சொல்லலாம். சவுத் மோஸ்ட் பாயிண்ட் கூட கிடையாது, இன்னும் இதுக்கு கீழெலாம் இருக்குது. பட்டு நல்லா சவுத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பீச் தான் இந்த கேப் மெக்லாரன். அருமையாக இருக்குது பாருங்கள் பீச்சு. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரியே இருக்குது இடம். நான் சொன்னேன்ல இது மாதிரி நிறைய குட்டி குட்டி தீவுகள் ஏரியில் இருக்குன்னு. அங்கே பாருங்கள் ஒரு தீவு, அங்கே ஒரு தீவு இருக்குது. இது வந்து உங்களுக்கு அப்படியே உள்ள வரைக்கும் வருதுன்னு வைங்களேன் மலை. அந்த கடத்தில் ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இது ஒரு தீவு, இது ஒரு தீவு. பெரிய ஏரிகளில் 9வது இடங்க. அதாவது ஏரியா வைஸ் பரப்பளவில். ஆனால் கொள்ளளவு இருக்குது பார்த்தீங்களா, வாட்டரோட வால்யூம் பொறுத்த அளவு இருக்குது. இது வந்து உலகிலேயே 4வது பேசுங்க. ஸோ இதே வந்து டிஃப்ரென்ஸு. நீங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஏரியா பெருசாக இருக்கும். இதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் ஒரு லேக் இருக்குது, கீழே உங்களுக்கு நான் பேர் போடுறேன். அந்த லேக்கு தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய லேக்குங்க, ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு ஏரியா வைஸு. ஆனால் தண்ணியோட அளவை வச்சு பார்க்கும்போது, கொள்ளளவு வால்யூம், வாட்டர் வால்யூமை வச்சு பார்க்கும்போது நம்ம பார்த்தோமே ரஷ்யாவில் லேக் பைக்கல், அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பை வால்யூம். அந்த வால்யூம் கணக்கில் இது 4வது. ஆனால் ஏரியா வைஸ் பரப்பளவில் எடுத்துங்க இது வந்து 9வது லேக்கு. ஆஃப்ரிக்காவில் 3வதுங்க லேக் விக்டோரியா, லேக் டகையங்கன், 3வது இந்த லேக் மாலாவி. ஸோ எல்லாமே 3 லேக்குமே ஒரு 3-4 நாடுகளோட வந்து ஷேர் பண்ணி தாங்க இருக்குது. கென்யா பார்த்தோம், அந்த விக்டோரியா வந்து கென்யா, டன்சேனியா, உகாண்டா. அப்புறம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த லேக் டகையங்கன் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர்சி, உகாண்டா மற்றும் டன்சேனியான்னு நினைக்கிறேன். இந்த மாலாவி வந்து மேலே வந்து டன்சேனியா, கீழே வந்து உங்களுக்கு கீழேன்னு சொல்ல முடியாது, ஈஸ்ட்டில் வந்து நார்த் ஈஸ்ட்டில் டன்சேனியா, சவுத் ஈஸ்ட்டில் வந்து மொசம்பிக். பட் ஆனால் பார்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் போட்டிருப்பாங்க, லேக்கோட சென்டரில். உலகத்தில் வந்து சில வந்து சீன்லாம் பேர் வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தோமே சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து காஸ்பியன் சி, அப்புறம் வந்து ஆரல் சி, அதுவும் சென்ட்ரல் ஏஷியா தான் இருக்குது. உஸ்பெகிஸ்தானில் அந்த இடம் நம்ம போகலை, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கிறதுனால. அது மற்றும் வேறு என்ன, டெட் சி ஜோர்டானில் இருக்குமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரில் தான் சி இருக்கும், ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் லேக்ஸு. ஸோ அப்படி சால்ட் வாட்டர் லேக்ஸில் பார்த்தா உங்களுக்கு காஸ்பியன் சி தான் வந்து லார்ஜஸ்ட் லேக் இந்த வேர்ல்டு. ஹலோ குழந்தைகள்லாம் ஜாலியாக இந்த விளையாண்டுருக்குறாங்க. ஆனால் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. நான் அப்படியே கொஞ்சம் கால் இது பண்ணிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் வருடங்களுக்கு முன்பே வந்து கிரேட் ரிஃப்ட் வேலினால் பல ஏரிகள், பல மவுண்டெயின்ஸ், பல வல்கனோஸ்லாம் உருவாச்சுங்க ஆஃப்ரிக்காவில். நம்ம பார்த்துருப்போம் இந்த ஈஸ்ட் ரிஃப்ட் வேலி, வெஸ்ட் ரிஃப்ட் வேலி, ஒட்டுமொத்தமாக இதை கிரேட் ரிஃப்ட் வேலின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பிளவுபட்ட ஆழமான பள்ளத்தாக்கு தான் கிரேட் ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஏஷியா ஆஃப்ரிக்காவில் உள்ள இந்த டெக்டானிக் பிளேட் இருக்கு இல்லைங்க, இது வந்து நகர்ந்ததுனால உருவானது தான் இந்த மிகப்பெரிய ரிஃப்ட் வேலி. இதோட ஆரம்பம் பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லைங்க, மிடில் ஈஸ்ட்டில் உள்ள சிரியாவிலேருந்து ஆரம்பித்து கீழே உங்களுக்கு அப்படியே அந்த ஈஜிப்ட் வழியாக பாஸ் ஆகும். கென்யா, எத்தியோப்பியா, கென்யா, அப்படியே வந்து உங்களுக்கு டன்சேனியா மற்றும் கீழே மொசம்பிக்கு வரைக்கும் இருக்கும் இந்த கிரேட் ரிஃப்ட் வேலி. கென்யாவை கிட்டத்தட்ட அப்படியே நடுவில் பாதியாக வந்து நார்த் சவுத் வந்து பழக்குதுங்க இந்த கேட் ரிஃப்ட் வேலி. ஸோ அப்படிப்பட்ட கேட் ரிஃப்ட் வேலியில் தான் ஏகப்பட்ட இந்த மாதிரி மிகப்பெரிய ஏரிகள், இப்போ நம்ம பார்த்தோமே லேக் விக்டோரியா, லேக் டங்கையங்கன், இந்த லேக் மாலாவி எல்லாமே வந்து உருவாச்சு.
இந்த மீனவ சமுதாய மக்கள் வந்து இந்த ஏரி ஃபுல்லாக கிராமங்களில் வந்து வசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இங்கே கிடைக்கிற மீன்கள் தாங்க. இங்கே கிடைக்கிற மீன்கள் மாதிரி உலகத்திலேயே வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. 1000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் இந்த மாலாவி ஏரியில் இருக்குது. வேறு எங்கேயுமே இந்தளவுக்கு கிடையாது. அதனால தான் இதை வந்து உங்களுக்கு நேஷ்னல் பார்க்காகவே அறிவிச்சிருக்காங்க. காரணம் இந்த மீன்களை வந்து பாதுகாக்கணும் வகைகளை அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா இருக்குல்ல இந்த ஷாட்டு, அழகாக இந்த போட் மட்டும் எல்லாம் மீன்பிடி படகு தான். ஸோ இந்த ஏரி ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது. ஒரு 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரி, 560 கிலோமீட்டர் லென்த்தில், வித்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 75, அரை கிலோமீட்டர் ஆழங்க மேக்ஸிமம் டெப்த்து. க்ளீன் லேக்ஸில் இதுவும் ஒன்றுங்க மாலாவி. இந்த நாட்டோட கிட்டத்தட்ட எனக்கு சொல்லணும்னா ஒரு 30-40% மக்கள் வந்து இந்த ஏரியோட இதை வச்சு தான் வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்காங்க. எல்லாமே இங்கே தான், வேறு துணி துவைக்கிறது எல்லாமே இங்கே தான். எப்படி விக்டோரியா ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம அவர் பேர் என்ன, டேவிட் லிவிங்ஸ்டன், அந்த ஜாம்பியா பார்டரில் பார்த்தோம் பார்த்தீங்களா சீசன் 8ல். அங்கே வந்து அந்த ஏரியா அந்த மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து இங்கிலாந்து ராணியாக இருந்த யூகே ராணியாக இருந்த இந்த பேரை வச்சுருப்பார், விக்டோரியா பேரை விக்டோரியா ஃபால்ஸ்னு வச்சுருப்பார். அதே சமயத்தில் 1859 19th சென்ச்சுரியில் அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த மாலாவி ஏரிக்கு இந்த பக்கம் வராருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர். ஆஃப்ரிக்காவில் வந்து பல இடங்களுக்கு வந்து இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். மிகப்பெரிய ஏரியா பார்த்து வாயடைச்சு போகிறாரு. இங்கே அந்த டைமில் நைட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீனவர்கள் குட்டி குட்டி போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க, லாந்தர் விளக்கு வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஏரியில் ஒரு 100கணக்கான மீனவ படகுகள் லாந்தர் விளக்கோடு பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு வந்து வானத்திலேருந்து ஒரு கீழேருந்து நம்ம வானத்தை பார்த்தா ஸ்டார்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்குதுங்க அந்த இரவு வெளிச்சத்தில். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து லேக் ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படின்னு பேர் வச்சார். அப்புறம் லேக் நியாமா அப்படின்னு பேர் வச்சாருங்க. இது இன்னுமே வந்து டென்சேனியாவில் இருக்கிற இந்த பார்ட் ஆஃப் லேக் இருக்குல்ல, அதை வந்து அவங்க லேக் நியாமா அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து இந்த நாட்டு பேரையே வச்சிட்டாங்க, லேக் மாலாவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேவிட் லிவிங்ஸ்டன் வச்ச பேர் வந்து லேக் நியாமா. சில்லிங் டூர்ஸ். நம்ம வேணால் டூர் எடுக்கலாங்க. இங்கே இருக்க குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலான்னு வைங்களேன். அந்த இடத்துல இந்த மூலையில் நார்த் அந்த பாயிண்ட்டை வாட்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு எப்படி நம்ம கடலில் பவளப்பாறைகள் பார்க்குறோம் அதே மாதிரியே அங்கே பவளப்பாறைகள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய வகை வகையான மீன்கள் பார்க்க முடியும் பவளப்பாறைகள் சுற்றி. ஸோ லேக்லேயே ஸ்னார்க்கெலிங் சூப்பராக பண்ணக்கூடிய இடம் தான் அந்த வாட்டர் பாயிண்ட். முடிஞ்சால் போகலாம். அந்த பாயிண்ட்டு கூட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தீவுகளுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த மாதிரி போட்டில் போகலான்னு வைங்களேன். இருங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷிங் டூர் கூட கூட்டு போவாங்க இது பண்ணோம்னா. இதுக்கு பேர் தும்பி ஐலாண்டுங்க, தும்பி தீவு. அது வந்து தொம்பி. ஸோ இது ரெண்டு ஒரு முக்கியமான தீவு இந்த கேப் மெக்லார் ஏரியாலன்னு வைங்களேன். இதில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே அங்கே வந்து இதில் போயிட்டு போட்டில் போயிட்டு மேலே வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி பண்ண முடியும். பக்கிங் பண்ணி டாப் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு இது நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பிரேசிலில் போட்டு மூலிமா கிராஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு மலையில் வந்து மேலே வந்து ட்ரெக் பண்ணி போய் டாப் வியூ பாயிண்ட் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெருசாக டூரிஸ்டானா அந்த பக்கம் இருக்காங்க, ஒரு 2 டூரிஸ்ட் ஃபாரின் டூரிஸ்ட் இருக்காங்க. அது ரெசார்ட்டுக்குள்ளே ப்ரைவேட் ஸ்பேஸில் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். சரியான வியூ. இது இங்கே பாருங்க, பையன் 2 மீன் பிடிச்சி இது பண்ணிட்டுருக்காருங்க. நம்ம ஊரில் இந்த ரோகு கட்டலாக இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள் கலர் கலர் மீன்கள், இந்த க்ரீன் கலர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபிஷ்? சிக்லிப்ஸ். What is the name? Fish name? Jumbo fish. You caught here? Yes. Boat. From there? Yeah. Okay. இங்கே ஏதாவது செய்கிற கடை இருந்தால் வாங்கி கொடுத்து கூட செய்யலாம். பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பிரதர். இங்கே பாருங்கள், அப்படியே வந்த இந்த பக்கம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சது. தேங்க்யூ. ஸோ இங்கே மீன் கிடைக்குமா, வீட்டில் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவர்கிட்ட மீன் பிடிச்சி வச்சுருக்காரு, அவருக்கு தெரியல. Like this one fish. This one, they want to use them as a restaurant. Okay, this everything for restaurant. Yes. So he can't sell. Yeah. Okay. அதோ ரெஸ்டாரண்ட்டுக்காக எடுத்து வந்திருக்காருங்க. பிடிச்சி கொடுப்பாங்களாட்டிருக்கு, நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. Any other fisherman I can buy fish? They go rather than they have come now. Okay. They already came now. They go in the morning and come back. Yes.
Okay. Okay, I check somewhere. If any good fish, I'll get from to here. So you can cook for me. Yeah. I can pay money and get cooked. Okay? No problem. Oh, what's your name, sister? Comfort. Comfort. Thank you. Nice meeting you. I'm Kumar from India. Okay. Okay. Thank you, sister. I'll come back. Try to get the fish from somewhere. Buy some fish. Okay. Thank you, sister. இருங்க வெளியில் போனால் லோக்கலு திட்டுறாங்க வீடியோ எடுத்தா நான் அப்படியே முடிச்சுட்டு வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படியே போகலாம் வாங்க விசிட்டர் சென்டருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்களே ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஹிஸ்டாரிக்கல் சர்ப்ரைஸ். அது என்னங்கிறத அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகேவா? சீரியஸாக நான் படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரியில் நம்ம பல்வேறு விஷயங்கள், பல்வேறு நாடுகள், ஈவன் பசிபிக் முதல் கொண்டு பார்த்துருக்கோம். பட் ஆனால் இங்கே இந்த லேக்கில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது முதல்ல நடந்திருக்குங்கும் போது எனக்கு பயங்கர படிக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன். போகலாம் வாங்க. கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வராங்க. இப்போ ஒரு 3-4 பேர் பார்த்தேன். பீக் சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் உலகம் ஃபுல்லாக இருந்து, முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருந்து நிறைய இங்கே வருவாங்க. லேக் மலாவி நல்லா குழுன்னு இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமமே 24-25 அந்த ரேஞ்ச் தான் வரும். இப்போ கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மழையும் பெய்யாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் அக்டோபருங்கிறது ஒரு ஹலோ இன்டர்மீடியேட்டரி சீசன். ஹலோ யூ ப்ளே ஓகே. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஒரு குட்டி கேம் ஆடிட்டோம். போகலாம். ஹலோ பிரதர். நைஸ். ஐ எம் ஃபைன் பிரதர். ஹவ் ஆர் யூ? இங்கே பாருங்கள், இந்த குட்டி லேக் மாலாவி இதில் வந்து அழகாக இந்த இங்கே கிடைக்கிற மரத்தை வச்சு அழகாக வந்து குட்டி மரபோட்டு செஞ்சுருக்காங்க. மரப்படகுகள் அழகாக இருக்குல்ல லேக் மாலாவி. இதெல்லாம் சொவினியருங்க. பல்வேறு விதமான சொவினியர்ஸ் இருக்குது. எல்லாமே இங்கே கிடைக்கிற மரத்தில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தவளை நிறையா இருக்குது. அது இது ஹிப்போ தானே, அது நீர் யானை. இங்கே நீர் யானை கிடக்குதுங்க லேக் மாலாவி இந்த இடத்துல பார்க்கில். ஸோ டூ ஹிப்போஸ் ஹியர் in the Malawi lake? Yes, Hippos. Lot of hippos. Where can I see the hippos? At Monkey Bay. Monkey Bay. Oh, நம்ம வந்துடுறது நம்ம. Okay, thank you. நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம பேக்கில் வைக்க முடியாது. வாரிஜன் லாட்ஜ். இவ்வளோ விஷயம் இருக்குன்னா இப்போ எவ்வளோ டூரிஸ்ட் வருவாங்க பாருங்கள் ஜூலை ஆகஸ்ட்டில். இப்போ 2 மாதம் முன்னாடி வந்திருந்தால் அவ்வளோக்கு நிறைய பார்த்துருக்கலாம். வைபே வித்தியாசமாக இருந்திருக்கும். இது ஒரு ஓப்பன் இது பீச்சுக்கு போகிறதுக்கு. மோஸ்ட்லி இந்த ஓவரால் பீச்சில் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ரிசார்ட்டோ வீடோ கட்டியிருக்கிறதுனால ஆடுகள்லாம் ஓடுது, தெரிச்சிக்கிட்டு ஓடுதுங்க. பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் காய போட்டிருக்காங்க வெயிலில். நவம்பர்லேருந்து மழைக்காலம். ஸோ எல்லாம் காய போட்டு கருவடாயிருச்சுன்னா ஆஃப் சீசனில் சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா ஒட்டிக்கிச்சு மீன்லாம். பட் என்ன தான் ஒரு டூரிஸ்ட் இடமா இருந்தால் கூட இன்னுமே வந்து மக்கள் வந்து சாதாரணமான ஒரு வாழ்வியலில் தான் இருக்காங்க. இவங்களோட வீடுகள் இங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் மேலே கூரை, நம்ம கீழே பார்த்த மாதிரி எல்லாம் செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க மோஸ்ட்லி. நிறைய உலகம் ஃபுல்லாக நம்ம டூரிஸ்ட் இடத்துக்குலாம் போயிருக்கோம், இந்த புக்கட்டு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம். ஸோ இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆனால் இன்னும் அந்த லோக்கல் கல்ச்சரோ அந்த இதுவோ வந்து அழகியல் மாறாமல் இருக்குது பாருங்களேன். அதுதான் ஸ்பெஷாலிட்டி இதில். குட்டி பையன் ஒரு அழகான சைக்கிளில் ஓட்டுறாரு தம்பி. பசங்கள்லாம் அவங்களுக்குள்ள விளையாட்டு ஜாமான் வச்சு விளாண்டுருக்குறாங்க. ஹலோ ஹலோ. கிராமத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மொட்டை மரம், எல்லா இதுவும் விழுந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன். பச்சை பசையில் இருந்தால் பார்த்தா எப்படி இருக்கும். இந்த மாதிரி மரம் வந்து இலைகள்லாம் விழுந்து இந்த மாதிரி மொட்டையாக பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. பட் அதுதான் இந்த கோடைக்கால முடிவோர விதியே. இங்கே கூட பாருங்கள், அந்த இது யூஸ் பண்ணுறாங்க, எம்ப்ளாயா ஏஜென்ட் ஏர்டெல் மணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆப் பணம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது டிஜிட்டல் டெக்னாலஜி. அப்படி நடந்து வந்துட்டு இருந்தேங்க. அந்த பக்கம் லிம்பே லாட்ஜு கேருங்க. முதல் முறையாக அந்த கள்ளிச்செடியெல்லாம் பார்க்குறேங்க. ஆஃப்ரிக்காவில் கள்ளிச்செடியா?
இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிகோவில் பார்த்தது இந்த சப்பாத்தி கல்லி நம்ம ஊரில் இருக்குது. பட் இது அதிகமாக பார்த்தது மெக்சிகோனாலே அந்த சப்பாத்தி கல்லி தான் ஞாபகம் வரும். இதை வந்து அவங்க ஒரு உணவாகவே சாப்பிட்றாங்க. இந்த கேப் மெக்லரோட இந்த ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த பக்கம் ஏரி, மாலாவி ஏரி, இந்த பக்கம் இப்போ நம்ம போகிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட். எனக்கு திடீர்னு ஹிஸ்ட்ரிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறீங்களா? வரலாறுனாலே போர் இருக்கத்தான் செய்யும். போர்னா அதில் முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இரண்டாம் உலகப்போர் நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். முக்கியமாக பசிஃபிக்கில் அப்படிப்பட்ட ஒரு ரிமோட்டான பசிஃபிக் தீவுகளில் இந்த அலைடு வெர்சஸ் ஆக்சிஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக ஜப்பானுக்கு எதிராக வந்து இந்த ஆஸ்திரேலியா, யூகே படைகள், அமெரிக்க படைகள்லாம் சேர்ந்து போர் செஞ்சதை பப்பாவா நியூ கினி, நம்ம சாலமன் தீவுகள், இது எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். வந்துட்டுங்க மெயின் ரோட்டுக்கு. நம்மளை வந்து இந்த ரோட்டில் கூட விட்டுருப்பார். நம்ம வந்து தெரியுமா டிரைவர் இந்த பக்கம் போகிறதா இல்லை கிராமத்துக்கு போகிறதான்னு கேட்டார். நம்ம கிராமத்துக்கு போனோம், பீச்சை பார்த்துட்டு வந்தோம். இந்த பக்கம் கூட வந்திருக்கலாம். இதுதான் ஃபைனல் ரோட முடிவு. இந்த பக்கம் போனால் அப்படியே இந்த பக்கம் மலை, வாட்டர் பாயிண்ட்டு. ஸோ இப்படி தான் போகணும் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் இதுக்கு. ஹலோ பிரதர். அவ்வளோதான், ஒரு 100 மீட்டர் அதுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கேயும் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்குது, அப்படியே கிரவுண்ட்லாம் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்டு. லீவா? ஸ்கூலில் எதுவும் மூடி இருக்குது இல்லை ஆப்ரேஷன் ஆகலையா? நம்ம பார்த்த குழந்தைகளும் எல்லாம் ரோட்டில் தான் இருந்தாங்க. ஸ்கூலும் நடக்கலை. இந்த ஸ்கூல் ஆப்ரேஷன்லேயும் இல்லையாட்டிருக்குது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. அந்த பக்கம் போலீஸ் இருந்தாங்க, கேட்டாங்க யார் என்னென்னு இன்ஃபர்மேஷன் சொன்ன விட்டாங்க. இங்கெல்லாம் எதுவும் பணமெல்லாம் எதுவும் எதிர்பார்க்குறது இல்லைங்க, பசம்பிக் மாதிரி. வந்தாச்சுங்க. இதை ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்கிறது, கிரேவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெமரி ஆஃப் டாக்டர் வில்லியம் பிளேக், மெடிக்கல் மிஷனரி. ஸோ இது வந்து இவரோடது கல்லறை, டாக்டர் வில்லியம் பிளேக்கு. கேப்டன் பென்சி இவர் வந்து இது ஷேட்ரக் நுகுவானா. ஜான் குன் இது வந்து அன்னோன் ஒயிட்மேன், இவர் பேர் தெரிலையாட்டிருக்கு என்னென்னு. கேப்டன் பென்சி டைட் அட் லிவிங்ஸ்டன். இங்கே வேறு ஏதோ ஒரு கலர் இருக்கா? ரெண்டுமே இருக்குன்னாங்க. முதலாம் உலகப்போர் நமக்கு தெரியும் 1914 1918 வரைக்கும் 4 வருஷம் 5 வருஷம் நடந்தது. ஜூலை 1914 அக்டோபர் நவம்பர் 1918 வரைக்கும் நடந்தது. ஸோ முதல்ல இந்த இடத்துல அப்போ ஆண்டுட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. அந்த டைமில் முதலாம் உலகப்போர் 2 குரூப்புக்கு எதிராக நடந்தது. நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி நிறைய பேசியிருக்கோம். பசிஃபிக்கில் அலைடு வெர்சஸ் ஆக்சிஸ், இங்கே அலைடு வெர்சஸ் சென்ட்ரல் பவர்ஸ். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அலைஸில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, யூகே, அப்புறம் வந்து இட்டாலியெல்லாம் அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரில் மாறிடுச்சு ஆக்சிஸுக்கு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அது இதில் தான் இருந்தது, அலைடு குரூப்ஸில் தான் இருந்தது. அப்புறம் ரஷ்யா, இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. சென்ட்ரல் பவர்ஸுங்கிற குரூப்பில் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூரோப் இருப்பாங்கள்ல, மெயினாக வந்து ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, அப்புறம் வந்து ஜெர்மனி தான் முக்கியம். மற்றும் இந்த ஒட்டமன் எம்பையர் அந்த டைமில் துருக்கி மற்றும் இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, பால்கன்ஸ், இதை பற்றி நம்ம இப்போ பேசியிருப்போம். ஸோ இந்த இவங்கெல்லாம் அலைடு வெர்சஸ் சென்ட்ரல் பவர்ஸ்கரைய மிகப்பெரிய நடந்த யுத்தம் தான் முதலாம் உலகப்போர். இது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து யூரோப்பில், இந்த ஆஃப்ரிக்காவில், அப்புறம் ஏஷியாவில், இது பசிஃபிக்கில் கூட கொஞ்சம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நடந்தது நம்ம பார்த்துருப்போம், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஆனால் 1914 ஜூலையில் ஆரம்பித்த முதலாம் உலகப்போர் ஆகஸ்ட்டில் இங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனி படைகளுக்கு எதிராக நடந்ததுங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு நேவல் வார், கப்பல் படை சண்டை இருக்குது இல்லைங்க, அது வந்து இந்த லேக் மாலாவியில் தான் நடந்தது. ஸோ இங்கே வந்து சில பேர் வந்து ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ் படைகளில் உள்ள முக்கியமான வீரர்கள் வந்து இறந்தாங்க. சண்டை நடந்த இடம் இந்த லேக் மாலாவியில் தான். ஸோ லேக் மாலாவி மக்களுக்கு வந்து வாழ்விடமாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் முதலாம் உலகப்போர் இங்கே நடந்து சில பேர் இறந்து அவங்களுக்கான கலர் இருக்குங்கிறது புது விஷயம் தான், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பப்பாவா நியூ கினியிலே நம்ம இதை பற்றிலாம் தமிழர்கள் வந்து பிரிட்டிஷ் படையில் வந்து போய் இணைஞ்சு இவங்களுக்கு ஜப்பான் வீரர்களுக்கு எதிராக போர் புரிஞ்சு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். பப்பாவா நியூ கினி இதில் சாலமன் தீவில் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். அந்த யூஎஸோட இதெல்லாமே அப்படியே போகலாம். ஸோ அடுத்தது அந்த வாட்டர் பாயிண்ட்டுக்கு போகணும். மேலே ஏறணுமா இது எப்படின்னு தெரில, இருங்க செக் பண்ணுறேன். அந்த விசிட்டர் சென்டருக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். நம்ம வந்து நேரம் பார்த்து வெயில் பிச்செடுக்குது இன்றைக்கி மதியம்.
பாருங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் போனால் தான் இந்த வாட்டர் பாயிண்ட்டு விசிட்டர் சென்டரில் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட $7. அது லோக்கல் மணியை தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. 12,000 ரூபாய் கொடுத்தேன். 12,000 கோச்சா. நம்ம கன்வெர்ட் பண்ணது பிரகாரம் $4 தான். ஸோ ஒரு 350 ரூபாய்க்கு போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள், வெல்கம் டு லேக் மாலாவி நேஷ்னல் பார்க். ஸோ இது வந்து ஒரு மாலாவி நேஷ்னல் பார்க்கோட ஒரு பகுதி. ஸோ அதனால் இதுக்கு காசு வாங்குறாங்க டூரிஸ்ட்டுக்கிட்ட. லோக்கல்ஸுக்கு கம்மி தாங்க, வெறும் 1000 கோச்சா தான். ஃபாரினர்ஸ்க்கு தான் 12,000 கோச்சா. திஸ் வே ஃபஸ்ட்டு விசிட்டர் சென்டர் வந்தாச்சுங்க. யா, விசிட்டர் சென்டர் மியூசியம் ஃபர்ஸ்ட். That museum is not functioning. நான் ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்களா? இது ஓப்பன்லேயே இல்லையாமா, ஆனால் பணம் மட்டும் வாங்கிட்டாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ். தென் வாட்டர் பாயிண்ட் திஸ் வே. Yeah, I'll show you. ஓகே, அட்லீஸ்ட் வாட்டர் பாயிண்ட்டுக்காவது போவோம் வாங்க, கொடுத்த காசுக்கு. That is the guy who. ஓ, தட் இஸ் த கைட். Yeah. ஓகே, உலகத்திலேயே மீன் பாதுகாப்புக்காக ஒரு நேஷ்னல் பார்க் அமைக்கப்பட்டது இங்கே தாங்க. இங்கே பாருங்கள், லேக் மாலாவி நேஷ்னல் பார்க், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் நேஷ்னல் பார்க் இந்த வேர்ல்டு. ஒரு லேக்குக்காக, ஏரிக்காக, இதில் இருக்க மீன்களை பாதுகாப்புக்காக ஒரு தேசிய பூங்கா உருவாகியிருக்காங்க. அதை வந்து 1984 யுனெஸ்கோ வந்து உலக ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே நடந்து இந்த பக்கம் வந்துட்டோம், அட்டகாசமான இந்த மாலாவி ஏரிக்கு. எஸ், Yeah. Thank you, brother. The visitor center? This is This is the visitor center. yes. To see, we have a secret fish here. Secret fish here. Yes, because this national park Okay. is established Okay. in the aim of protecting secret fish. Secret fish. So these What is the are- name of the fish? These are secret fish in our local language, mbuna. Buna. English, cichlid? Secrets. Cichlid. Yes. நான் சொன்னேன் இல்லைங்க, cichlid அதுதாங்க. Local language? Mbuna. Buna. Yes. Okay. Cichlid, Buna. Yes. those English, are- cichlid. Yes, yes. Those are protected one. Oh, okay. They only found here in Malawi. Yeah, yeah. Around the world. யா, நான் சொன்னேன் இல்லைங்க, எண்டமிக் ஸ்பீஷஸ்ங்க. உலகத்திலே இந்த ஏரியில் மட்டும்தான் அந்த வகையான மீன்கள் கிடைக்குது. அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. சிக்லிட். Yes, those type of fish found Tumbi, West Island, ஓகே, and we also have Otter Point. ஓகே, So for Otter Point, we can walk. ஓகே, Tumbi, we use the boat. ஓகே, So here, before we have museum. ஓகே, As of now, it's not working. Still maintenance. ஓகே. Can I just see the museum? Even it is okay. There is nothing inside. Nothing inside. Yes. Okay. Even the aquarium, there is nothing inside. Okay. But coming next 2, 3, 4 years, maybe. Then we'll fix there is nothing inside. Yes. Then why they are getting the money for the entrance? They're getting money in the aim of to see the fish at Water Point. Okay, Because so I this can is- go and see the fish at the water Yes. point. You have seen like Okay. trees, Yes. what. Okay. Is it nearby water point? Yes, approximately maybe 15 minutes. 15 minutes walk. Okay. Close to the locks. Oh, just we can go and see. Yes. you Very can easy. see- இறங்கணுன்னே லேக்கில் பார்க்க முடியுமாம்மா அந்த மீன்களை. சரி, ஓகே. கேன் ஐ கோ டு த... Yes, you can go alone or even you can be escorted. No, I can go alone. No problem. You can walk along Okay. the beach Okay. and you see some steps going up. Okay. Behind this mountain is where you can able to see those fish. Fishes. Okay. Secrets. Secret fish. Endangered one. Once you Endangered catch, one. Yeah. you got arrested. Yeah. I don't know. I'm a tourist. Why should I catch Not the fish? Okay. Not you, but even the fishermen. Oh, the local fishermen, if they catch the fish, they will arrest it. Yes. Okay. Because we are only protecting 100 meters. Okay. It's Okay. just because this fish found within the locks Okay. and in the shallow water. Okay. So that's why we only protecting 100 meters. ஓகே. ஸோ 100 மீட்டர் வரைக்கும் வந்து இங்கே மீன் பிடிக்கக்கூடாதுங்களாம்மா கரையிலேருந்து. ஏன்னா இது வந்து இந்த ஆழமில்லாத ஷாலோ வாட்டர்ஸில் தான் வந்து அந்த மீன்கள் இருக்குமாம்மா. ஸோ அதனால் அது வரைக்கும் மீன் பிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் 100 மீட்டர் தாண்டி தான் நீங்கள் மீன் பிடிக்கலாம். ஸோ ஃபிஷர்மேன் they can catch the fish after 100 meters from the beach. Yes. Okay, Once okay. found within the protected area, Okay. we ask them permit. Okay. If you have the permit, we allow them Okay. to do their activities. Okay. If they do not have permit, Okay. we take them to police Okay. and police taking them to court. Oh, I understand. We just want to appreciate the nature. Exactly. And inform my Indian viewers to come here to appreciate Malawi. I am promoting Malawi tourism. Yes, Okay. that's very important. Thank you. Welcome. Thank you, brother. Welcome. Thank you. நம்ம பார்த்தாமே அந்த சிக்லெட் மீன்கள் தான் வந்து அரிய வகை மீன்கள். இந்த லேக்கில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மீன்கள். இது வந்து ஒரு அழிந்து வரும் இனம், என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை காக்கிறதுக்காக
இதை வந்து மீன்கள் இந்த வகை மீன்களை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஆட்டிருக்கு, மாலாவி கவர்மெண்ட். ஸோ அது முக்கியமாக வந்து இந்த ஷாலோ வாட்டர்ஸ், இந்த ஆழமில்லாத பகுதிகளில் தான் கிடைக்க மாட்டிருக்கு, 100 மீட்டர் வரைக்கும் இப்போ கரையிலேருந்து. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் அவங்க மீன் பிடிக்கலாம். இதை பிடிச்சாங்கன்னா அரெஸ்ட் தான், கோர்ட்டு தான், ஜெயிலு தான் அப்படிங்கிறாரு. இப்படியே போகணும், 5 நிமிஷம் வாக்கு அந்த பக்கம் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆழமில்லாத பகுதி கொஞ்சம் தூரத்துலேயே நின்று பார்க்க முடியுமாம்மா அதை. இது ஒர்க் அவுட் ஆகாது, இறங்கிட வேண்டியது தான். பயங்கரமாக பண்ணுறாரு டான்ஸு. நண்பரோட போகிறது பயங்கரமாக இருக்குல்ல, எப்படி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்.